டேய் உன்னை பார்க்க வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கடா, நீயும் குடிடா. டேய் வேண்டாண்ணா விடுடா. அப்படியெல்லாம் விட முடியாது, குடி. டேய் அவன் தான் வேணாங்கிறான்ல, அப்புறம் என்ன குர்றான்னுங்கிற? கல்யாணத்துக்கு வந்தமா ஓசியில சரக்கு வாங்கினமா ஓரமா உட்காந்து அடிச்சுட்டு போனமான்னு இருக்கணும், புரியுதா? இந்த சலம்பல்லாம் இருக்க கூடாது. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் அதான் நீ நினைச்ச மாதிரி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ ஊரை குட்டி பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? ஆனா எங்களை பாரு, செகண்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு கல்யாணம். இருந்தா உன்ன மாதிரி இருக்கணும்டா. எனக்கு தான் எங்க அம்மா அப்பா இருக்காங்களே. போன வாரம் போய் சங்கீதாவை லவ் பண்றோமான்னு எங்க அம்மா கிட்ட சொல்றேன், காமெடி பண்ணாத, 1/4 கிலோ பூண்டு வாங்கினோன்னு கலாயிரங்கடு. என்னடா எதனா பிரச்சனையா? நீ ஒரு பெக்கு போடு, எல்லாம் சரியாயிடும். டேய் கார்த்திக் வந்தது இவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. எப்படிடா பிடிக்கும்? இல்ல எப்படி பிடிக்கும்னு கேக்குறேன். வந்தவன் அவங்க அப்பா பின்னாடி தோல்ல கை போட்டே திரியறான், அதுவும் இல்லாம அம்மாவும் பையனும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே திரிறாங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான், ஏன்டா ஏத்தி விடுற இவனை? டேய் ஏத்தி விடலாம் நான் சொல்லல, உண்மையதான் மாப்பிள்ள சொல்றேன். இந்த ஃபுல் ஃபங்க்ஷன்லயும் உங்க அம்மா முகம் சரியே இல்லடா. கார்த்திகை அவங்க அம்மாவையும் பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்கடா. பாவம் தான்டா அவங்களும். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். டேய் மாப்பிள்ள, அந்த கார்த்தி வேணும்னே தான்டா இங்க வந்திருக்கான். இங்க வந்து உங்க எல்லா நிம்மதியும் கெடுக்கணும், உன் கல்யாணத்துல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது, அதுதான் அவனுடைய பிளான். எனக்கு எப்படி இருக்க? பாவம். ஓகேடா ஓகேடா. உனக்கு எப்படிடா இருக்கும்? அது சரி, நீ அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை, அவனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் ஏன்டா அவன் கல்யாணத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கான்? ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, அவன் பயங்கர தெளிவா இருக்கான். மாதவன் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு செய்யறதெல்லாம் மன்சூர் அலிகான் வேலை. சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிள்ள குடி கூடாதுடா. ஆனா நம்ம குடிக்கலாம். கரெக்ட்டா மச்சி. டேய் சிவா, அங்க பாருடா. டேய் தம்பி நில்றா. உன்னதான் நான் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையடா, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? சொல்லு. டேய் கேக்குறேன்ல, பதில் சொல்றா. சொல்றா. வேணாம், கல்யாண வீடு பிரச்சனை வேணாம். டேய் கல்யாணம் உனக்கு இல்லடா, இவனுக்கு. எல்லாம் அவனுக்கு தெரியும். கேக்குறதுக்கு பதில் சொல்றா. நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்த?